शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम सुविष्णुपुराणानाम् आलयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौरवदं महान्तं गोविन्द योगीन्द्रमदास्य शिष्यं श्री शङ्कराचार्यमदास्य उत्तमपादं च हस्तामलकं च शिष्यं तम तोरकं वातीकारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिध्यानगम्यं वन्दे विष्णुं भावयहरं सर्वलोकैकनाथम्। இன்னைக்கு பார்க்க வேண்டியது 32வது ஸ்லோகம். பூத பவ்ய பவன்னாதஹ பவனः பாவனோ நலஹ காமஹ காமக்ருத் காந்தஹ காமः காமः பிரதப் பிரபுः. பூத பவ்ய பவன்னாதஹ பவனः பாவனோ நலஹ காமஹ காமக்ருத் காந்தஹ காமः காமः பிரதப் प्रभुः. भूत भव्य भवन्नाथः ஒன்னு, பவனஹா 2, பாவனஹா 3, அனலஹா 4. முதல் லைன்ல 4 நாமாக்கள். காமஹா காமக்ருத்து காந்தஹா காமஹா காமப்ரதஹா பிரபுஹு. இப்படி 6 நாமாக்கள், 6 4 10 நாமாக்கள் ஒரே ஸ்லோகத்துல. பூத பவ்ய பவன்னாதஹா முதல் நாமா. பூதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனது, பாஸ்ட், இறந்த காலம், சென்றது அப்படின்னு அர்த்தம். பவ்யம் அப்படின்னா வரக்கூடிய காலம், எதிர்காலம், வரக்கூடிய காலம், வருவது அப்படின்னு அர்த்தம். பூத பவ்ய பவத்து பவத்து அப்படின்னாக்க இப்ப இருக்கக்கூடிய வர்த்தமான காலம், நிகழ்காலம், நிகழ்வது. இப்படி பூதம் பவ்யம் பவன் பவத்து அப்படின்னு இருக்கக்கூடிய இது எல்லாத்துக்கும் நாதனாக இருக்கிறார், நாயகனாக இருக்கிறார், ஈஸ்வரனாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். பிரபுவாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். பூத பவ்ய பவதாம் பூதகிராமாணாம் நாதஹா தைஹி யா உச்சதே தா அனுபதவதி தேஷாம் ஈஷ்டே சாஸ்தி இதி வா பூத பவ்ய பவன்னாதஹா. இவைகளை எல்லாம் இவர்தான் பண்ணுகிறார், இவர்தான், இவருடைய கண்ட்ரோல்ல தான், சாசனத்தினாலதான் இவைகள்லாம் இயங்குகிறது என்ற காரணத்தினால மகாவிஷ்ணுவுக்கு இந்த காலத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் எனக்கூடிய பெயர் வருகிறது. பூத பவ்ய பவத்து நாதஹா அப்படின்னார். அடுத்தது பவனஹா. பவனஹா பவத்தே இதி பவனஹா, காற்றாக இருக்கக்கூடியவர் பவனஹா. பவனஹா பவதாமஸ்மி ராம சஸ்திரபிரதாம் அஹம் அப்படின்னு பகவத்கீதையில சொல்றார். நான் தான் காற்றாக இருக்கிறேன், எல்லாவற்றையும் பவித்திரம் பண்ண. காற்றினுடைய குணம் என்ன? எல்லாத்தையும் காய வைக்கிறது, பவித்திரம் பண்றது. காத்தை நீங்க அடிச்சீங்கன்னா, இந்த மெக்கானிக் ஷெட் எல்லாம் போனோம்னா ரொம்ப அழுக்கு வந்துருதுன்னு வச்சுங்க, அவன் என்ன பண்ணா அந்த ஹோஸ் எடுத்து அப்படி அடிச்சானா அதுல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் அப்படியே போயிடும். காற்றுக்கு இப்படி ஒரு குணம், பாவனம் பண்ணக்கூடியதான ஒரு குணம் இருக்கிறது. இப்படி மகாவிஷ்ணுக்கு எல்லாரையும் பாவனம் பண்ணக்கூடிய குணம் இருக்கின்ற காரணத்தினால் அவரை பவனஹா என்று சொல்வது நியாயம். ஆகையினால் பவனஹா பூத பவ்ய பவன்னாதஹா பவனஹா பாவனஹா. பாவனஹா அப்படின்னா என்ன அர்த்தம்?
அப்படின்னா பாவயதி இது பாவகா பாவனகா, எல்லாரையும் சுத்தப்படுத்துகின்ற காரணத்தினால, பவித்திரப்படுத்துகின்ற காரணத்தினால அவர் பாவனகா அப்படின்னு பேரு. ஏன்? அவர் ஈஸ்வரனுடைய கட்டளைக்கு மீறாம தன்னுடைய காரியத்தை பண்ணிப்பார். பீஷாஸ்மாத் வாதஃ பவதே பீஷோதேதி சூர்யஹ பீஷாஸ்மாத் அக்னிஷ்ச இந்திரஸ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி அப்படின்னு உபனிஷத் சொல்றது. ஈஸ்வரன் கிட்ட இருக்கக்கூடிய இல்லையா பீஷாசு பயத்தினாலதான் அந்த கரெக்டாக காற்று அடிக்கிறது. அந்த காற்றை அடிக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடியவர் யாரு? விஷ்ணு. மகாவிஷ்ணு கிட்ட இருக்கக்கூடிய பயத்தினாலதான் வாதஹா பவதே பவித்திரம் கரோதி. இந்த காற்று யாருடைய ஆளுமைக்கு உட்பட்டு எல்லாவற்றையும் பவித்திரமாக்கி கொண்டிருக்கிறது? மகாவிஷ்ணுவினுடைய ஆணைக்கு உட்பட்டு தான். அதனால அவருக்கு பாவனஹா என்று பெயர். பவித்திர பாவன சீதாராம் நமக்கு தெரியும் இல்லையா? பாவனம் அப்படின்னா சுத்தப்படுத்துகிறவர். அப்புறம் அனலஹா, அனலஹான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ந அலம் பர்யாப்தம் அஸ்ய வித்யதே இது அனலஹா. போதும் என்ற எண்ணம், அலம் புத்தி, எல்லாத்துக்கும் நமக்கு என்ன சம்பாதிக்கிறோமோ அது போதும், அலம் அப்படின்னு இருந்தோம். சாப்பாடு போட்டேன், இன்னைக்கு சாப்பாடு ஆச்சா, போதும் சார் அலம் அப்படின்னு. அலம் அப்படின்னா போதும், திருப்தி, இதுக்கு மேல எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றது. இந்த அலம் புத்தி, கண்டென்ட்மெண்ட், போதும் எனக்கூடிய புத்தி, திருப்தி எனக்கூடிய புத்தி, கண்டென்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றது. இதுக்கு மேல வேண்டாம் எனக்கூடிய புத்தி, இதெல்லாம் பேர் அலம்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். இவர் என்ன சொல்றார்? அனலஹா அப்படின்னு சொல்றார் ஈஸ்வரனை. ஏன் அப்படி அனலஹான்னு சொல்றார்? அலம் புத்தி அப்படின்னாக்க இந்த அக்னி இருக்கு இல்லையா, அந்த அக்னிக்கு போதும் என்ற எண்ணமே கிடையாது. போதும் அப்படின்ற எண்ணமே இல்லை. அனுபவிக்க அனுபவிக்க தெவிட்டாத இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அது என்ன அக்னிக்கு? அதனால அனலன்னு பேரு. நீங்க எவ்வளவு பேப்பரை போட்டுட்டே இருந்தாலும் அதுக்கு ஃபியல் போட 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 சாப்பிட்டுட்டே இருக்குமே தவிர போதும்னு ஒரு நாளும் சொல்லாது. நீங்க போடுறது நிறுத்தினாதானே தவிர அது அவர் போடும்னு நிறுத்துன்னு சொல்லவே மாட்டார். அதனால அவருக்கு அனல் அப்படின்னே பேரு. அனலம் அப்படின்னாக்கா அனலஹா, அலம் புத்தி இல்லாதது, அனலஹான்னு பேரு. சரி, இப்ப இது எப்படி பகவானுக்கு அது ஒத்து போறது அப்படின்னா, அனுபவிக்க அனுபவிக்க தவிட்டாதவர். எல்லாரும் பக்தி பண்ணிட்டே இருக்காங்க, அவருக்கு ஒரு நாளும் தவிட்டுவதே இல்லை. அது மாத்திரம் இல்ல, எல்லா உயிர்களையும் உயிர்ப்போட வைத்திருக்கிறார் இல்லையா? எப்போ பார்த்தாலும் அடியவர்களுக்கு போதும் என்ற அணம் இல்லாமல் அனுகிரகித்து கொண்டே இருக்காரு இல்ல. இது போதாது, இது போதாது, இன்னும் கொடுக்கணும், இன்னும் கொடுக்கணும், இன்னும் கொடுக்கணும்னு அந்த சக்தியில ஒரு சிறு இதா இருப்பதுக்கு தான் அக்னிக்கு அனலன்னு பேரு அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்கள். அதனால ஜனங்களுக்கு போதும் என்ற எண்ணம் இல்லாமல் அனுகிரகித்து கொண்டே இருக்கக்கூடியவர். அதனால அவருக்கு அனலன் என்ற பெயர் பொருத்தம். ஆகையினால் அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடிய அனலனுக்கு நமஸ்காரம். அனலாய நமஹ. அப்புறம் காமக்னே நமஹ அப்படின்னார். காமக்னே நமஹ. காமஹா அப்படின்னாக்க காமக்னஹா அப்படின்னு அர்த்தம். காமானு ஹந்தி முமுக்ஷூனாம் இதி காமஹா. மூக்ஷுவாக இருக்கக்கூடியவர்கள், மோட்சத்துல ஆசை இருக்கக்கூடியவர், திறவி மனப்பான்மையோட இருக்கக்கூடிய பக்த ஜனங்களுக்கு இல்லையா, அவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் ஆசைகளை எல்லாம் நீக்கி பற்றற்று அவர்களை ஆக்கி இல்லையா, ஈசனோடாயினும் இல்லையா பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு திருமந்தது. அந்த பற்றை நீக்கி அவரை முமுட்சுவாக இருக்கக்கூடியவர்களை, மோட்சத்தில் ஆசை கொண்டு இருக்கக்கூடிய முமுட்சுக்களை மோட்சத்தை கொடுத்து இந்த ஆசைகளை எல்லாம் அறவே ஒழிக்கின்ற காரணத்தினால் அவருக்கு காமஹா. காமஹா காம கிருத்காந்தஹா அப்படின்னாரு. காமஹா அப்படின்னு பின்னாடி காமத்தை ஒழிக்கிறவர்னு சொன்னார். அது மகாவிஷ்ணுக்கு பொருத்தமா இருக்கு. முமுட்சுகளுக்கெல்லாம் காமம் வேண்டாம், பற்றற்ற வாழ்க்கை வேணும். அந்த பற்றுக்கள்ல ஒழிக்கணும் வேணால் அது பகவான் தான் செய்ய முடியும். அதனால பகவானுக்கு அந்த நேரம் அந்த நாமா பொருந்தம். அடுத்து பின்னாடியே ஒண்ணு சார் காம கிருத்து அப்படின்றார். காமத்தை உண்டு பண்ண என்ன சார், காமத்தை அழிப்பவர்னு இப்பதான் சொன்னேன், பின்னாடியே காமத்தை உண்டு பண்ணுகிறவர் அப்படின்னு சொல்றே அப்படின்னு சொன்னா இது எப்படி பாக்குறது? சாத்விகமான காமங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
இல்லையா? பக்தி பண்றது, நல்ல ஞானத்தை வரவழைத்துக் கொள்ளுகிறது, ஒழுக்கமாக இருக்கக்கூடியது, எல்லாவற்றையும் மன்னிக்கக்கூடிய சுபாவம் இருக்கக்கூடியது, கொஞ்சம் கூட பொறாமை இல்லாமல் இருக்கக்கூடியது, பேராசையற்று இருக்கக்கூடியது, இல்லையா? இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் எப்போ வரும்? நல்ல குணங்கள்லாம் சத்துவ குணங்களாக இருக்கும் பொழுது வரும். இப்படி சாத்விகானாம் காமான் கரோதி, இப்படி சாத்விகமான காமங்களை எல்லாம் அவர்தான் உண்டு பண்ணுகிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், காமஹா பிரத்யும்னஹா. இல்ல, காமஹா அப்படின்னா மன்மதன். மன்மதனை உண்டாக்கினவர் யார்? மகாவிஷ்ணு. பிரத்யும்னன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப அழகான இவருக்கு உண்டாக்கினவர் யாரு? அப்பா யாரு? கிருஷ்ண பரமாத்மா. இப்படி காமம் பிரத்யும்னன் முதலியவர்களாம் செய்தவர் என்ற காரணத்தினால காமக்கிருத்து. இப்படி பிரத்யும்னனை செய்தார், மன்மதனை செய்தார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நல்ல சாத்விகமாக இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் வரவைத்து செய்தித்து இல்ல அவர்களை அனுகிரகம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறதுனால அவருக்கு காமக்கிருத்து அப்படின்னு பேரு. காமக்கிருத்து, காமத்தை செய்பவருக்கு காமக்கிருத்து அப்படின்னு பேரு. காமக்கிருத்து பக்தர்கள் எல்லாம் விரும்பியதை கொடுப்பவர். அவ்வளவு ரைட்டு. அப்புறம் காந்தாய நமஹ. காந்தஹா அப்படின்னா என்னதான்? அபிமுக்கிதமஹா, அபிரூபதமஹா அப்படின்னா. அபிரூபதமஹா அப்படின்னா அப்படி உங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். அதுக்கு பேர் தான் காந்தி, இல்லையா? நம்ம அயஸ்காந்தம் அப்படின்னு சொல்றோம், இல்லையா? அந்த காந்தக்கல் இருக்க, அந்த காந்தக்கல் என்ன பண்றது? அந்த இரும்பு அப்படியே அட்ராக்ட் பண்றது, இல்லையா? அதனால்தான் அந்த பேர் வந்து காந்தஹா. காந்தஹான்னா ஒளிகின்னு அர்த்தம். அந்த ஒளி என்ன பண்றது? அட்ராக்ட் பண்ணக்கூடியதான ஒரு ஒளி, எல்லாரையும் கவரக்கூடியவதாக இருக்கிறதுனால அவருக்கு காந்தஹா அப்படின்னு பேரு. இப்படி காந்தாய நமஹ. அதுக்கப்புறம் காமஹா அப்படின்னு, காமியதே புருஷார்த்த அபிகாங்ஷி, இல்லையா? அபிகாங்ஷிபிஹி, புருஷார்த்தத்தை காங்ஷபிஹி அப்படின்னாக்க விரும்புபவர்கள், இல்லையா? புருஷார்த்தத்தை விரும்புபவர்கள். புருஷார்த்தங்கள் என்ன? தர்மம், அர்த்தம், தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்னு 4 புருஷார்த்தங்களையும் விரும்புபவர்கள். அவர்களுக்கெல்லாம் எதை விரும்புகிறார்களோ அதை, அந்த விருப்பங்களை கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம். இவர் என்ன பண்றார்? புருஷார்த்தங்களால 297வது நாமம். எல்லாருக்கும் புருஷார்த்தமத்தை கொடுக்கக்கூடிய காரணத்தினால காமியத்தே அனேன, எல்லாராலும் விரும்பப்படும். யார் யாரெல்லாம் இதை எதிர்பார்க்கிறாரோ அவர்கள் எல்லாம் விரும்பப்படக்கூடியவராக இருக்கிறதுனால இவருக்கு காமஹான்னே பேரு. இப்படிப்பட்ட காமா எனமஹா. அது மட்டும் இல்ல, இவரை எல்லாரும் விரும்புறாங்க, ஆனா இவர் எல்லாருக்கும் ஆசையை நிறைவேற்றுகிறார். அதனால காம பிரதா எனமஹா. அது யார் யாரெல்லாம் ஏ யாம் யாம் பிரபத்யந்தே, யார் யாரெல்லாம் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று நாடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பஜாமி அகம், நான் அவ்வாறே வந்து யோகக்ஷேமம் வகாமியகம், நான் அவர்களுக்கெல்லாம் அனுகிரகிக்கிறேன். வேண்டுவோர் வேண்டுவோருக்கெல்லாம் வேண்டியவற்றை அளிப்பவர். நன்மை விரும்பினவர்களுக்கு நன்மையையும், சிறிய நலன்களை பலன்களை விரும்பியவர்களுக்கு அவற்றையும் கொடுக்கக்கூடியவர். ஆகையினால இவருக்கு காம பிரதன், காமத்தை கொடுக்கிறவர் காமதா, நன்றாக கொடுக்கிறவர் காம பிரதா. எப்படி காமப்பிரதையாக இருக்கிறார்? வேண்டுவோர் வேண்டியவற்றை அளிப்பவராக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணவே நமஹ அப்படின்னால. இப்படி பூத பவ்ய பவன்னாதஹா. அப்புறம் பிரபு அப்படின்னு அடுத்த நாம ஒண்ணு இருக்க. பிரபு, பிரபு அப்படின்னு உயர்ந்து நிற்கிறவர், இல்லையா? அப்படின்னு அர்த்தம். ரொம்ப வசதி, லார்ட் அப்படின்னு சொல்றோம், இல்லையா? அதனால பிரகர்ஷேன பவனாத்து, ரொம்ப பெரியவராக இருக்கக்கூடியது, அதிசயமான பிரகர்ஷமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவருக்கு பிரபு அப்படின்னு பேரு. பூத பவ்ய பவன்னாதஹா பவனः பாவனோ நலஹா காமஹா காமகிருத் காந்தஹா
காம காம பிரத பிரபு அப்படின்னு சொன்னார். அடுத்தது 33வது நாமா. யுகாதிகிருத் யுகாவர்த்தஹ நைகமாயோ மகாசனஹ அதிருஷ்யோ வியக்த ரூபஸ்ச சஹஸ்ரஜித நந்தஜித். யுகாதிகிருத் யுகாவர்த்தோ நைகமாயோ மகாசனஹ அதிருஷ்யஹ வியக்த ரூபஹ சஹஸ்ரஜித் அனந்தஜித். 8 நாமாக்கள் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. யுக ஆதி கிருத்து அப்படின்னாரு. யுகாதி கிருத்து யுகம் முதலியவைகளை செய்தவர் அப்படின்னு அர்த்தம். யுகாதி கிருத்து அப்படின்னாரு. யுகம் அப்படின்னாக்க கால வடிவமாக இருக்கக்கூடிய 4 யுகங்களையும் அவர்களின் தர்மத்தையும் ஒரு வரையறையோட செய்து இதற்கு இந்த காலம், இதற்கு இந்த காலம், இதற்கு இந்த காலம்னு ஒரு வரையறையோட யுகம் முதலிய கால வேறுபாடுகளை உண்டாக்கினவர். யுகம் முதலிய கால வேறுபாடுகளை உண்டாக்கின கிருத்தே அப்படின்னு செய்தவர்னு அர்த்தம். எதை செய்தார்? யுகாதிகளை செய்தவர்கள். யுகங்கள் அப்படின்னாக்க எத்தனை யுகங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, கிருத யுகம் இல்லையா, திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களும் சேர்ந்தா ஒரு யுகம் இல்லையா. இப்படி இந்த யுகம் முதலிய காலபேதங்களை செய்ததனால இவருக்கு யுகாதி காலபேதஸ்ய கிருத்வா யுகாதி கிருத்து, யுகம் முதலியவைகள்லாம் செய்தவர் மகாவிஷ்ணு அப்படின்ட்டு. இப்ப இந்த நாமாவோட நமக்கு 300 நாமாக்கள் முடிவடைந்தது. 300 1000 நாமால நமக்கு இப்ப 300 நாமா பார்த்தோம். 301வது நாம் பார்க்க வேண்டியது என்ன? யுகானி கிருதானி இது கிருதாதீனி ஆவர்த்தயதி இது காலாத்மனா அப்படின்னார். வரையறையோட இந்த காலங்களை எல்லாம் உண்டு பண்ணார் அவர் இல்லையா. எப்படி உண்டு பண்ணார் அப்படின்னாக்கா, 4 யுகங்களையும் அந்தந்த நேரத்துக்கு இல்லையா 1,79,300 இப்படி எல்லாம் நம்ம கணக்கு சொல்றோம். 17,32,000 வருஷங்கள் அப்படின்னு ஒரு யுகம் அப்படின்லாம் நம்ம கணக்கு வச்சிருக்கோம். 17,32,000 இப்படி எல்லாம் ஒரு வரையறையை செய்து கொண்டு கால வடிவங்களாக இருந்து கொண்டு இந்த வேறுபாடுகளை எல்லாம் பண்ணவர்னால யுகாவர்த்தனம், யுகத்தை ஆவர்த்தனம் பண்ணி கொண்டு இருக்கு. திரும்ப 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 வரா மாதிரி பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் மகாவிஷ்ணுக்கு யுகாவர்த்தன் எனக்கூடிய பெயர். இப்படிப்பட்ட யுகாவர்த்தனுக்கு நமஸ்காரம். அதற்கு பிறகு நைகமாயஹா, பல மாயைகளை தரிப்பவர் அப்படின்னு. ஏக மாயா, ஒரு மாயை இல்ல, பல மாயைகள் இருக்கு. அந்த பல மாயைகளை உண்டாக்கினவர். ஏகா மாயா ந வித்யதே பஹ்வீ மாயா வஹதி இது நைக மாயா அப்படின்னாரு. இங்க மாயைன்றது ஒண்ணு அப்படின்னு இருக்கும். ஆனா இங்க எப்படி அந்த மாயை சொல்ல, இங்க என்ன சொல்றாரு? மாயிக்கமான உலகங்களை, நமக்கு புரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. எல்லாம் இது ஆச்சரியமா இருக்கு, எல்லாம் மாயையா இருக்கு. அப்படி திரும்பி பார்த்தா காலம் போயிடுச்சு சார், எப்படின்னு தெரியல சார், எல்லாம் இருந்த மாதிரி இருக்கு. எதுக்கு ஒருத்தர் இருந்துட்டே இருந்தாரு, இப்ப திருப்பி காணாம போயிட்டாரு, மறந்தே போச்சு அவரை. இப்ப ஞாபகம் இருக்கு, அவர் போகும்போது எவ்வளவு வருத்தப்பட்ட அழுதேன். ஆனா அது எல்லாம் என்னாச்சு, காலத்துல எல்லாம் அழிஞ்சு போறது. இப்படி பலவிதமான அதிசயங்களை நம்ம பார்க்கலாம். பல மாயைகள் இருக்கு. இதெல்லாம் காரணமாக இருப்பது எப்படி இல்லையா. அப்படி சின்ன குழந்தையா பல உலகங்கள் எல்லாம் அப்படி போய் நீட்டுற மாதிரி எல்லாம் பண்றா. என்ன ஆச்சரியம்! ஆளில படுத்து கொண்டு இருக்கா மாதிரி ஒரு ஆச்சரியம். எத்தனையோ ஆச்சரியங்களை எல்லாம் பண்ணியிருக்கார் புராணங்கள்ல இருந்து பார்த்து. இப்படி ஒரு மாயா பாகவதம் முழுக்க மிச்சூடும் அவர் செய்த மாயைகள் தான். இப்படி பல மாயைகளை செய்த காரணத்தினால் அவர் நைக மாயா, ஒரு மாயா அவர் பண்ணது, அநேக மாயைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மகாசனாய நமஹ அப்படின்னா, மகது அசனம் அஸ்ய இது மகாசனஹா, மகாசனோ மகா பாப்மா அப்படின்லாம் சொல்லிருக்கு. மகாசனஹா அப்படின்னாக்க சாப்பிடுகிறவர், பெருந்தீனி அப்படின்னு. என்ன பெருந்தீனி திட்டுறா மாதிரி இருக்குன்னா, அப்படி இல்லப்பா.
சம்ஹார காலத்துல எல்லாரையும் எஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரஞ்ச உபே பவத ஓதனஹா அத்தா அத்திர அதிகரணம் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல ஒண்ணு. அதுல அவர்தான் எல்லாவற்றையும் விழுங்குகிறார் அப்படின்னு, இந்த உலகத்தையே விழுங்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு இருக்கிறதுனால பிராமணன் சத்திரியர் எல்லாரும் அன்னம் போன்றவர்களே. அவர் என்ன பண்றார், இந்த உலகையே உண்ணுகிறார். யமனும் அவருக்கு ஊர்கா போன்றதுதான் அப்படின்லாம் சொல்றது இந்த கொட்டோமனிஷன். அப்படி இருக்கக்கூடிய அவர் இப்படி யார் அறிவார்கள், வேத சகா இவரை யாரு அறிவார்கள் அப்படின்னு கட்டோபனிஷத்துல சொல்லியிருக்கிற காரணத்தினால அனைத்தையும் சம்ஹார காலத்துல இந்த உலகையே விழுங்குகின்ற காரணத்தினால அவருக்கு மகாசனஹா அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் அத்ருஷ்யாய நமஹா அப்படின்னாரு. கண்ணுக்கு புலப்படாதவர், கண்ணுக்கு அவருக்கு ரூபம் இல்லையே, ரூபம் கிடையாது, கண்ணு கிடையாது. ததா அரசம், அவருக்கு ரசம் கிடையாது. அகந்தவச்சது, அவருக்கு ஒன்னும் ரூபமே கிடையாது. அக்ராஹ்யம், அகோத்திரம், அச்சக்ஷு இல்லையா, அவருக்கு கோத்திரம் கிடையாது, அவருக்கு கண்ணு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய அவரை எப்படி பார்க்க முடியும்? கண்ணில்லா அவருக்கு கண்ணுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா சரி, அவருக்கு கண்ணு இல்லை சார், அவர் அத்ரேஷ்யம் அப்படின்னு வேற சொல்லியிருக்கு. அவரை யாராலும் பார்க்க முடியாது. ஏன்னா அவயவன்னு ஒண்ணு இருந்ததுன்னா தானே ஒரு பொருளை பார்க்க முடியும். அதுக்கு கண்ணோ காதோ மூக்கோ உப்பலோ ஏதோ ஒண்ணு இருக்கணும். ஏதோ ஒரு பொருள்னாக்க ஒரு வியக்தியானது இருந்ததே ஆனால் பார்க்க முடியும். அவர் பார்க்கிறவராகத்தான் இருக்காரே தவிர எப்பொழுதும் பார்க்கப்படுகின்ற பொருளாக ஒரு நாளும் ஆக முடியாது. அப்படி இருக்கிறதுனால அவருக்கு அத்ரேஷ்யம் அப்படின்னு பேரு. சர்வேஷாம் புத்தி இந்திரியானாம் அகம்யா, புத்தி அதாவது மனோ புத்தி அகங்கார சித்தானி அந்தக்கரணானி அப்படின்னு சொல்றாங்க. இந்த அந்தக்கரணங்களால அவரை நினைக்க முடியுமா? முடியவே முடியாது இல்லையா? எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சக அப்படின்னு சொல்லிட்டு அவரை வாக்குனாலேயோ மனசனாலேயோ அறிய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனா அது இன்னொரு இடத்துல சொல்லும்போது அவர் என்ன சொல்லணும்னா நாம ரூப விவர்ஜிதா, அவருக்கு ரூபமும் கிடையாது நாமமும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவரை எப்படி பார்த்தது? மனோவாச்சாம் அகோச்சரா, மனசுக்கும் பார்க்கறதுக்கும் இருக்கக்கூடிய அதெல்லாம் அந்த கோச்சரத்திலேயே அவர் இல்லையே, இருந்தால்தானே பார்க்க முடியும். ஆகையினால உங்களுடைய அந்த கரணத்தினால பார்க்க முடியாது. அந்த அந்த கரணமே இல்லைன்னாக்கா இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு செவி இந்த 4 ஞானேந்திரியங்கள் இருக்கு, இதெல்லாம் மனசு இருந்தால்தான் இயங்கும். இதுக்கெல்லாம் அதிஷ்டானமா மனசு இருக்கு. மனசாலேயே பார்க்க முடியாதுன்னா இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு இதனால பார்க்க முடியுமா? ஆகையினால இந்த புத்தி இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இதனாலெல்லாம் அகம்யா, அறிய முடியாதவர். இதெல்லாம் அதுகிட்ட போகாது, அவர்கிட்ட இந்த வேலையெல்லாம் நடக்காது. ஏன்னா அவர் அதிருஷ்யா அப்படின்னாரு. இப்போ என்ன நாம எல்லாம் பார்த்திருக்கோம். யுகாதி கிருத்திகா வர்த்தோ நைகமாயோ மகாசனஹ அதிருஷ்யோ வியக்த ரூபஸ்ச. அடுத்தது பார்க்க வேண்டியது வியக்த ரூபஹா, ஸ்தூல ரூபேன வியக்தம் சுரூபம் அஸ்ய இதி வியக்த ரூபஹா. வியக்தம் வியக்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணுக்கு காணக்கூடியதான ரூபம். வியக்த ரூபமாகவும் பகவான் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? யோகிகளுக்கு புலப்படும் உருவமத்தோட இருக்கிற மாதிரி இருக்கார். நமக்கு தான் அவர் வியக்தமா இருக்கிறது தெரியல. அவர் தூணிலும் இருக்கார் துரும்பிலும் இருக்கார்னு பிரகலாதனுக்கு தெரிஞ்சது. எனக்கு எங்க தெரியுது? எனக்கு தூணை பார்த்தா தூண் தான் தெரியுது. பாருங்க, கையை பாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? கையை தான் பார்த்தீங்க. பாருங்க சார், ஒரு பேனா பாருங்க அப்படின்னா பேனாவை பார்த்தீங்க. உண்மையிலேயே நீங்க என்ன பார்த்துருக்கணும்? ஒரு வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சம் இருந்தாதானே அந்த பேனா தெரியும். அந்த பேனான்றது எப்படி வந்தது? அந்த வெளிச்சத்தை மறைத்து வந்தது. என்னுடைய கையானது, கையை பாக்குறீங்கன்னா நீங்க ஆக்சுவலா கையையா பாக்குறீங்க? அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, அந்த வெளிச்சத்தினாலதான் என்னுடைய கை தெரியுது. அந்த வெளிச்சத்தை மறைச்சுதான் என் கை தெரியுது. என்னுடைய கையை பார்க்கும்போது நீங்க வெளிச்சத்தையும் தானே பாக்குறீங்க. ஒரு தடவை ஃபேன் ஓடும் பொழுதும் அந்த எலக்ட்ரிசிட்டியும் கூட சேர்ந்து தானே அனுபவிக்கிறீங்க. ஒவ்வொரு தடவையும் லைட்ல நான் படிக்கிறேன்னாங்க அந்த லைட்டு பின்னாடி இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியும் பார்த்து தானே இருக்கேன். இப்படி நாம செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் எல்லாவற்றுக்கும் பின்னாடி இறைவன் இருந்து கொண்டு தானே இருக்கிறான் இல்லையா?
அந்த இறைவனை ஏன் நம்ம பார்க்கவே மாட்டேன்றோம்? ஏன்னா அவருக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கார். கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருந்தாலும் உணர்ற மாதிரி தானே இருக்கார். ஏன் வியக்தமா தானே இருக்கார், நல்லதான் இருக்கார். ஏன் நமக்கு தெரியலன்னா, இப்ப நான் சொன்னோடனே இந்த ஆங்கிள் பார்த்தேன்னா தெரியுது இல்லையோ, அந்த மாதிரி பகவான் கண்ணுக்கு தெரியாம இருந்தாலும் யோகிகள் எல்லாம் அவரை பார்க்கிறார்கள், பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். யோகிகளுக்கு புலப்படக்கூடிய உருவமாக இருக்கிறார். இல்ல ஸ்தூல பிரபஞ்சமாக உருவத்தோட நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறார். நாமெல்லாம் எப்படி இந்த கையை பார்க்கிறோமோ அந்த மாதிரி ஒரு ஒரு பொருளை பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரம்மத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கலப்புடையதாக இருக்கிறார். இப்படி இருக்கிறதுனால அவருக்கு என்ன பேரு? வியக்த ரூபகா ஸ்வயம் பிரகாசமானத்வாத் யோகினாம் வியக்த ரூபகா. நான் 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 என்று எப்பொழுதும் சதா சர்வகாலமும் நமக்குள்ளேயே ஒழித்து கொண்டு காமிச்சு கொண்டே இருக்கிறார். நான் தான் இருக்கேன், நான் 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 நான். உங்களுக்கு தோணுகின்ற நான் யாரு? மகாவிஷ்ணு தான். எனக்கு தோணுகின்ற நான் மகாவிஷ்ணு, இவளுக்கு தோணுகின்ற நான் அவருக்கு தோன்றுகின்ற நான் மகாவிஷ்ணு. டெய்லி காமிச்சுட்டே ஸ்வயம் பிரகாசமாக தன்னைத்தானே விளக்கி கொண்டே இருக்கிறார். உங்களை கட்டி எடுத்துன்னு போய் எங்கேயாவது போட்டா கூட நீங்க கண்ணை மூடின்னு உங்களை கொண்டு போய் இறக்கினா கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அந்த சுயமான ஒரு பிரகாசம் உங்களுக்குள்ளேயே ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளியாகத்தானே அந்த பகவான் இருக்கிறார். அந்த பகவானை ஏன் நீங்க பார்க்க மாட்டேன்றீங்க? அவர் வியக்தமாகத்தானே இருக்கிறாரு. அவரை போய் அவ்வியக்தான்னு சொல்றாரு. இதுக்குதான் யோகிகள்லாம் பார்க்கறாங்க. நீங்களும் இதை பார்க்க ஆரம்பித்து விட்டீர்களே, ஆனால் அதுதான் விஷ்ணுவனுடைய உண்மையான ஸ்வரூபம். அதனால வியக்த ரூபாய நமஹ. அதுக்கப்புறம் சஹஸ்ரஜித் சுராரீனாம் சஹஸ்ராணி யுத்தே ஜெயதி இதி. சுர அரீனாம் தேவர்களுடைய சத்ருக்களாக இருக்கக்கூடிய எதிரிகள அசுரர்கள், தேவாசுர யுத்தங்கள், அநேக யுத்தங்கள் நடந்து 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 பல புராணங்கள், எந்த புராணம் எடுத்தாலும் தேவாசுர யுத்தத்தை பத்தி தான் பேசுறது. இப்படி அநேக சத்துருக்கள், அது என்ன சண்டன் என்ன, முண்டன் என்ன, மகிஷாசுரன் என்ன, தூம்ரலோச்சனன் என்ன, ரத்த பீஜன் என்ன, எத்தனை பேரை சும்பன் என்ன, நிசும்பன் என்ன, சண்டன் என்ன, முண்டன் என்ன, இப்படி எல்லாம் எத்தனை பேரை கொண்டு இருக்காரு இல்லையா? மதுவை கொண்டிருக்காரு, கைடவனை கொண்டிருக்காரு, கம்சனை கொண்டிருக்காரு, எத்தனை பேரை இல்லையா? பகாசுரனை கொண்டிருக்காரு, பூத்தனாவை கொண்டிருக்காரு பாகவதத்துல. இப்படி அநேக எதிரிகளை கொண்ட காரணத்தினால அவருக்கு எவ்வளவு பேரை அவர் ஜெயிச்சிருக்காரு. அதனால அவருக்கு சஹஸ்ரஜித், ஆயிரக்கணக்கான அசுரர்களை ஜெயித்தவர் இல்லையா? 1000 முகங்களாக எண்ணப்படும் பிரளய காலத்தில் யோக சித்தியாட இருந்து கொண்டு ஜெயித்து இன்னும் கூட இந்த காலத்தை வென்றவராகவும் இருக்கிறார், அசுரர்களை வென்றவர்களாகவும் இருக்கிறார். அதனால அவருக்கு என்ன பேரு? அனந்தஜித். அடுத்த நாமா அனந்தம், சிந்தனைக்கு எட்டாத சக்திகள் எல்லாத்திலையும் அவர் வெல்ல முடியாதவராக இருக்கிறார். அவரை வெல்லவே முடியாது. அனந்தஜித் அப்படின்னார். அனந்தஜித் அப்படின்னா சர்வாணி பூதானி யுத்த கிரீடாதிஷு சர்வத்திர அச்சிந்திய சக்திதயா ஜெயதி இது அனந்தஜித். அவருடைய ஜெயிப்புக்கு இந்த சக்தியினாலதான் அவர் ஜெயிக்கிறார் என்று நம்மளுடைய கணிக்கவே முடியாது. அவருடைய சக்தி அனந்தமான சக்தி. அந்த அனந்தமான ஒரு சக்தி, அனந்திய சக்தியோட வைத்துக் கொண்டு உலகத்தை ஜெயித்துக் கொண்டு இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய காரணத்தினால அவருக்கு அனந்த சக்தி என்றே பெயர். அனந்தஜித் அப்படின்னு பேரு. அதனால அனந்தஜித் நமஹ அப்படின்றது. யுகாதிகிருத்யுகாவர்த்தோ நைகமாயோ மகாசனஹ அதிருஷ்யோ வியக்த ரூபஸ்ச சஹஸ்ரஜித் அனந்தஜித். சஹஸ்ரஜித்தாகவும் இருக்கிறார், அனந்தஜித்தாகவும் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். இதனுடைய அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இஷ்டோ விசிஷ்ட சிஷ்டேஷ்டஹான்ற ஸ்லோகம், இந்த 34வது ஸ்லோகம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.